ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு லோஷன் மீடியா சேனல். மை நேம் இஸ் ரவிசங்கர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சிஸ்டம்ஸில் இருக்கிற பாசிவேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் வந்துடலாம். இந்த பாசிவேஷன் அப்படின்னா என்ன, இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு வாட்டர் சிஸ்டம்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கேலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இந்த பாசிவேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் அண்ட் ஃபெர்ரஸ் மெட்டல்ஸுக்கு வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணுறக்கூடிய பைப்ஸு இல்லை வெசல்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ளே வந்து ஃப்ளஷிங் டைப்பில் வந்து இது பண்ணுவாங்க. உள்ளே அது கூட எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் தின் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அயான்ஸ், அது உள்ளே இருக்கிற ஃப்ரீ அயான்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஒரு வாட்டர் வந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் கூடிய வாட்டர் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸ் வந்து சுற்றும்போது ஆக்சிடேஷன், கரோஷன் வந்து உள்ளே வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபவுலிங்ஸ், மைக்ரோபயாலஜிக்கல் ஃபவுலிங்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த பைப் இருந்தாலும் சரி இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் எம்எஸ் பைப்ஸ், மெட்டல் பைப்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுலேயே வந்து இந்த ஃபவுலிங் கரோஷன்லாம் இருக்கும். பட் அது எம்எஸ், அதில் வந்து கிளியராக வந்து பேசிக்காகவே அதில் வந்து கரோஷன் வந்துடும். பட் ஸ்டீல் பைப்லேயும் வந்து கரோஷன் வருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அந்த கரோஷனை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த பாசிவேஷன் அப்படின்ற ப்ராசஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த பாசிவேஷன். ஒன்றும் இல்லை, இது வந்து லைக் டீஸ்கேலிங் அப்படின்ற மாதிரி, டீஃபோலிங் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி ஃப்ரீ அயான்ஸ் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாசிவேஷன் அப்படின்னு பாசிவேஷன் கோட்டிங் பண்ணுவாங்க. பாசிவேஷன் கோட்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாசிவேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆசிட், அதே மாதிரி பாஸ்பரிக் ஆசிட், அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட், இந்த 3 யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பைப்ஸில் வந்து வாட்டர் ஃப்ளஷிங் அப்படின்னு பண்ணுவாங்க, க்ளீனிங்னு சொல்லுவாங்க. லைக் சிஐபி, க்ளீனிங் ப்ராசஸ், க்ளீனிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாசிவேஷன் அப்படி ப்ராசஸை பண்ணாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பைப்லைன்ஸில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்லைன்ஸில் இருக்கிற ஃப்ரீ அயான்ஸ் வந்து உங்களுக்கு மெட்டல்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி உள்ளே வந்து கரோட் ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு தின் லேயர் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும், மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சரி, ஆக்சிடைஸ் எப்போ ஆகும், எப்படி ஆகும்? நார்மலாகவே எஸ்எஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. பட் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக வந்து ஏதாவது பைப்ஸ் வெல்டிங்லாம் பண்ணும்போது மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிகிரேட் ஆகிருக்கும். ஸோ எந்த ஒரு வெல்டிங் பண்ணாலும் சரி, அங்கே ஒரு மெட்டல் ப்ராப்பர்ட்டி டிகிரேட் ஆகும். அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் ப்ராசஸ்டு வாட்டர்ஸோ, கெமிக்கல் ப்ராசஸ்டு ஃப்ளூயிட்ஸோ ஏதாவது வந்து நீங்கள் அந்த பைப்பில் சப்ளை பண்ணும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி வீக் ஏரியாஸ்லாம் வந்து அதிகமாக இந்த ஃபவுலிங்ஸ், மைக்ரோபயாலஜிக்கல் ஃபவுலிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ அயான்ஸ், அங்கே இருக்கிற அயான் வந்து ஆக்சிடைஸ் ஆகி அதில் மூலிமா வந்து நமக்கு அங்கே கரோஷன் ப்ளஸ் ஃபவுலிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி ஏரியா வந்து கரோஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாசிவேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த பாசிவேஷன் பண்ணுறது கூட ஒன்றும் இல்லை, கெமிக்கலை யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஃப்ளஷ் பண்ணுவாங்க. ஸோ க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற ஃப்ரீ அயான்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த நைட்ரிக் ஆசிட், அதே மாதிரி இந்த பாஸ்பரிக் ஆசிட், இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட், இது வந்து உள்ளே போயிட்டு நமக்கு ஒரு சின்ன லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மீடியாவும் மெட்டலும் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இதுதான் வந்து இந்த பாசிவேஷன் ப்ராசஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. இது எல்லாத்துலேயும் இருக்கும், சில் வாட்டர் சிஸ்டம்ஸ்லேயும் இருக்கும். ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஒரு பைப்லைன் சுற்றுது. ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த மாதிரி சில் வாட்டர் சிஸ்டம் பண்ணுவாங்க. மெயினாக இந்த பாசிவேஷன் அதிகமாக பேசுகிறது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸில் அதிகமாக பேசுவாங்க. சரிங்களா? ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. பாய்.